ராசாத்தி, நீ இப்படி ஸ்னேகாவோட டெய்லி பேசிக்கிட்டு இருந்தா ஸ்னேகா சீக்கிரமே குணமாயிடுவா ராசாத்தி. ஸ்னேகா குணமாக நான் எது வேணாலும் செய்வேன். இது செய்ய மாட்டேனா? ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க. இல்லனா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு ராசாத்தி. இருந்தாலும் நேரம் பார்த்து அவங்க கிட்ட பக்குவமா இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிட வேணா ராசாத்தி. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா இனிய மாமா கிட்ட நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. அதனால அவர்கிட்ட மட்டும். சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். மோனிஷா என் கூடவே இருந்தாதான் பெரிய வீட்டுல இவளை சேர்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அதனால இவளை நான் கூட்டிட்டு போட்டுமா? தாராளமா கூட்டிட்டு போங்க. இனிமே அவ உங்க பொண்ணு. அவ விஷயத்துல நீங்க என்ன முடிவு வேணும்னாலும் எடுக்கலாம். மோனிஷா, வீட்டுக்கு போலாமா? போயிட்டு வா. ராசாத்தி அம்மா சொல்றதை கேட்டு நடக்கணும். வீட்டுல யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம குட்காலா நடந்துக்கணும். சரி, நாங்க கிளம்புறோம். வரமாமா. மோனிஷா, வா போலாம். அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்றா. எது பண்ணாலும் ஒரு ஆதாயத்தோட தான் பண்ணுவீங்க. ஆமா. இப்போ ஏதோ ஒரு சொந்தக்காரனுக்கு அடிபட்டு பார்க்க கூட்டு வந்திருக்கீங்க. அடிபட்டவங்க கிட்ட நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? ஏன்னா எல்லா விஷயத்திலும் நம்ம ஆதாயத்தை எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு அடிபட்டு குளவுயிரும் குத்துயிரமா இருக்கிறவன் நாளைக்கு நல்ல நிலைமைக்கு எந்திரிச்சு வந்தானா அவனால ஒரு ஆதாயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்கிட்ட ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்துக்கணும். அதுங்க பிரச்சனை. வா. சரி விடுங்க. சிஸ்டர், இங்க முனுசாமின்னு என் சொந்தக்காரன் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஆஸ்பத்திரி வந்திருக்கான். அவன் எந்த வார்டுல இருக்கான்? நேரா போய் ரைட் எடுங்க. அங்க ஐசியூ இருக்கும், அந்த வார்டுல தான் இருக்காங்க. தேங்க்ஸ். வாடா. என்னண்ணே? ராசாத்தி வரடா, நீ வேற. டேய், ராசாத்தி எதுக்கு அந்த ரூம்ல இருந்து வரா? அந்த ரூம்ல யார் தான் இருக்கா? அண்ணே, போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. வா. வாடா. வா. யாரா இருக்கும்? ஏய், இந்த பொண்ணு யாருன்னே தெரியலையே. இந்த பொண்ணை ஏன்டா ராசாத்தி வந்து பாத்துட்டு போறா? தெரியலையாண்ணே. மிஸ்டர், யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? அது ஒண்ணு இல்ல, இந்த ரூமுக்குள்ள இருக்க பொண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. அதான் நின்று பார்த்தேன்.
தெரிஞ்சு போனா உள்ள போய் பார்க்க வேண்டியது தானே? அதான் பார்க்கத்தான் போறான். இன்னொருத்தர் வர்றேன்னு சொல்லிருக்காரு. வந்த உடனே சேர்ந்து போய் பார்க்கலான்னு. ஆமா, குண்டா ஒரு பொண்ணு இந்த ரூம்ல இருந்து குழந்தையோட போச்சே, அவங்க யாரு? அங்க பெட்ல படுத்துட்டு இருக்காங்களே பேஷண்ட் ஸ்னேகா, அவங்க குழந்தைய கொண்டு வந்திருக்காங்க. குழந்தை அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிருக்கு, அதான் காமிச்சிட்டு போறாங்க. ஓ ஏய் வாடா. என்ன? டேய், இது ஒரு சீரியஸான மேட்டரா இருக்கும் போலயேடா. என்னண்ணே சொல்றீங்க? ஆமாண்டா, நான் தான் ஊரு பூரா இனியனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் குழந்தை பிறந்ததா ஊரு பூரா வதந்திய கிளப்பி விட்டேன். அப்படியாண்ணே? ஆமாண்டா, கண்மணி தான் இந்த வேலையை பார்க்க சொன்னா. இப்ப என்னடானா அந்த குழந்தையோட உண்மையான அம்மாவே இங்க இருக்கா. நான் சொன்ன வதந்தி எல்லாம் பொய்யாயிரும் போல இருக்கே. இத போய் உடனே கண்மணி கிட்ட சொல்லணும். வாடா போலாம். அண்ணா என்னடா? உங்க சொந்தக்கார பார்க்கணும்னு சொன்னீங்க, இப்ப நீங்க பாட்டு கிளம்புறீங்க. டேய் முட்டா பையா, புண்ணாக்கு மாதிரி கேக்குற. கண்மணி கிட்ட போய் இத சொன்னா உடனே பணம் கிடைக்கும்டா. சொந்தக்காரனை பார்த்தா அவன் எப்ப எந்திரிச்சு எப்ப நடந்து அவங்கிட்ட இருந்து எப்ப ஆதாயத்தை பாக்குறது. வாடா பேசாம. சரி சரிண்ணே. ரோஜா குட்டி, எங்க போயிருந்தீங்க? ரொம்ப நேரமா உங்களை காணோம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? அத்தை, ரோஜா குட்டி எங்கதான் கூட்டிட்டு போயிருந்தீங்க? சொல்லுங்க அத்தை. அது வந்து இலக்கியா, நான் ஆபீஸ் கிளம்புற நேரத்துல ரோஜா வரேன்னு அடம் பிடிச்சா. அதான் நான் கூட்டிட்டு போனேன். போன இடத்துல கலெக்டரோட மீட்டிங்க்கு செங்கல்பட்டு வரைக்கும் போக வேண்டியதாயிடுச்சு. இவளை வீட்டுல விட்டுட்டு போறதுக்கும் நேரம் இல்ல. அதான் கூட கூட்டிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன் சத்தி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? நான் வந்து ரோஜாவை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன். நீ இப்ப எதுக்கு அவளை தேவையில்லாம கலெக்டர் ஆபீஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போற? அந்த அவசரத்துல எனக்கு தோணல மாமா. அதான் ரோஜாவை நான் கூட்டிட்டு போயிட்டேன். ராசாத்தி பொய் சொல்றா. ரோஜாவை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு கலெக்டர் மீட்டிங் கூட்டிட்டு போனேன்னு மாத்தி சொல்றா. அப்படி நம்ம கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அத்தை, ரோஜா குட்டி இல்லாம எனக்கு எவ்வளவு போர் அடிச்சது தெரியுமா? இனிமே அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க, நானும் கூட வருவேன். ஓகே? ஆமாண்டி, ரோஜாவை நீயும் ஒன்னா. உனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, அதெல்லாம் நீ படிக்க வேண்டாமா? ஸ்கூலுக்கு மட்டும் போட்டு ஜாலியா சுத்தலாம் பாக்குறியா? அடி வாங்குவேன். என்னம்மா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்ப. ரோஜா குட்டி, அத்தை கூட செங்கல்பட்டுக்கு போய் என்ன பண்ண? அப்படி ஜாலியா இருக்கிற அளவுக்கு ரோஜா குட்டி யார பாத்தீங்க? நான் அப்பா அம்மாவுமா? புரியல. ஐயோ, ரோஜா அம்மா அப்பாவை பார்த்தேன்னு சொல்றா. இவங்களுக்கு தெரிஞ்சுட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுமே. ரோஜா குட்டி, நீ என்ன சொல்றேன்னு அக்காவுக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு எதுவுமே புரியலடி. நம்ம 3 பேரையும் காட்டி ஏதோ சொல்ல வரா, ஆனா என்னன்னு தான் தெரியல. ஏ இலக்கியா, ஏன் அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டு படுத்துற?
பேசாம அவ கூட போய் விளையாடு. ஏன் ராசாத்தி தேவையில்லாம பதட்டமாக்குறா? அப்ப கன்ஃபார்மா நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறா. சரி வா ரோஜா குட்டி, நம்ம போய் விளையாடலாம். ராசாத்தி, உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியாமா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி வாங்க. ராசாத்தி, நான் ஒரு விஷயம் கேட்டா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன மாமா? நீ ஆபீஸ் வேலையா செங்கல்பட்டு போன மாதிரி தெரியல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொன்னது போய் தான். எனக்கு தோணுது நீ குழந்தை விஷயத்துல எதையோ மறைக்கிறேன்னு. மாமா, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. மாமா, நீங்க சொன்னது சரிதான். மத்தவங்க கிட்ட நான் சொன்னது போய் தான். ஆனா உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. நீங்க இப்ப கேட்கலனாலும் நானே உண்மையை சொல்லியிருப்பேன். சரி, அப்ப நீ எங்க தான் போயிருந்த? ஒரு நிமிஷம். மாமா, ரோஜா இந்த வீட்டோட ஆணி வேறுன்னு கனவுல அம்மன் வந்து சொன்னது ரொம்ப சத்தியமான வார்த்தை மாமா. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பேப்பர்ல ரோஜாவை பத்தின விளம்பரம் கொடுத்திருந்தோம்ல, அதை பார்த்துட்டு ரோஜாவோட அம்மா ஸ்னேகா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்க்க தான் நான் ரோஜாவோட செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். ரோஜா அம்மாவை பார்த்துட்டு வந்தியா? அப்போ ரோஜா அந்த ஸ்னேகாவோட பொண்ணுனா நம்ம வீட்டு ஆணி வேற எப்படி ஆக முடியும்? இல்ல மாமா, குழப்பம்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நம்ம வீட்டோட ஆணி வேறுதான். சரி, இவள அவங்க அம்மா கிட்டே ஒப்படைச்சிருக்கலாம்ல. அதை விட்டு ஏன் திரும்ப இங்க கூட்டு வந்த? அவன் நம்ம வீட்டு குழந்தை மாமா. அவ இங்கதான் இருக்கணும். நம்ம வீட்டு குழந்தையா? நீ சொல்றதுல எனக்கு தலையே சுத்துது. தெளிவா சொல்ல தயவு செஞ்சு, எனக்கு எதுவுமே புரியல. சரி, நான் உங்களுக்கு புரியும்படியாவே சொல்றேன். நம்ம ரோஜாவுடைய அப்பா யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? குமர மாமா தான் ரோஜாவோட அப்பா. என்ன சொல்ற? ரோஜாவோட அப்பா நம்ம குமரனா? ஆமா மாமா, ஆனா அதுதான் உண்மை. ஸ்னேகா மூலமா தான் எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சது. என்னால இதை நம்பவே முடியல. நம்ம குமரனா? திருக்கழுக்குன்றத்துல தான் அவர் ஃபேமிலி இருக்கு. ஊர்ல பெரிய குடும்பம். அவங்க பேரு செந்தில். திருக்கழுக்குன்றமா? எனக்கும் அதுதாங்க சொந்த ஊரு. நீங்க செந்தில் போட்டோவை காமிங்களே. கண்டிப்பா. இதான் செந்தில். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அவன் ஒரு விஷயம் கூட சொல்லாம மறைச்சிட்டான் பாரு. அவனை நான் என்ன அண்ணன் மாதிரியா பார்த்தேன்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் பார்த்தேன். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவர் மேல தப்பில்ல மாமா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை
கண்மணிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காரு. அவர் இடத்துல யாரு இருந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருப்பாங்க. அதனால அவரை குறை சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல. இனிமே ஆக வேண்டியதை பாப்போம் மாமா. இனி ஆக வேண்டியது என்ன இருக்கு? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இல்ல மாமா, முதல்ல ரோஜாவை அந்த வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். இப்போ அவ பெரிய வீட்டு வாரிசுன்னு தெரிஞ்சதும் அந்த வீட்ல எப்படியாவது சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸ்னேகா கிட்ட கூட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நம்ம பெரியம்மா பெரியப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். முதல்ல அவங்க கோவப்படுவாங்க, அப்புறம் வேற வழி இல்லாம அவங்களை ஏத்துட்டு தான் ஆகணும். இல்ல மாமா, அது முடியாது. குமர மாமா இந்த விஷயத்த வீட்ல சொல்ற வரைக்கும் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி இதெல்லாம் என்கிட்ட சொன்ன? நான் தான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்லையே. அதான் உங்ககிட்ட மட்டும் சொல்லுவேன்னு குமர மாமா கிட்டயே சொல்லிட்டேன். எல்லாம் சரிதான். ஆனா இப்ப குழந்தை என்னோட குழந்தைன்னு ஊரே பழி சொல்லிக்கிட்டு இருக்கே. ஆனா குமரன் ஒரு வார்த்தை கூட பேசாம மறைச்சிட்டான்ல. அவரு அத்தை மாமா கண்மணியை நினைச்சு பயந்துகிட்டு சொல்லாம விட்டுருப்பாரு. பரவாயில்ல, விடுங்க மாமா. சரி, இப்ப ஸ்னேகாவை என்ன பண்றது? அதுக்கு குமரன் கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அவன் நல்ல பொண்ணு மாமா. குமர மாமாவுக்காக தான் குடும்பத்தையே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்திருக்கா. அவளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் மாமா. அவளுக்கு நல்லது பண்றதுன்னு வையேன், அவளை குமரனோட சேர்த்து வைக்கிறதா ஒரே வழி. ஆனா அப்படி நம்ம பண்ணா கண்மணிக்கு அது பிரச்சனை ஆயிடும். அதுக்காக அவளை அப்படியே விட்டுட முடியுமா? குழந்தைக்கு அம்மா வேண்டாமா மாமா? அவ இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. ஸ்னேகா குமர மாமாவை பங்கு போட்டுக்க வரல. குழந்தைக்கு பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கா. அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம உணரணும் மாமா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். இந்த பிரச்சனை எல்லாம் எப்படியாவது சால்வ் ஆகி ஏதாவது நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஏனே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேவு பார்த்திருக்கோமே, நமக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுப்பாங்க? என்ன உனக்கு ஒரு கட்டிங், எனக்கு ஒரு குவார்டர் தேரும். ஏனே எவ்வளவு காலத்துக்கு ஒரு கோட்டருக்கும் கட்டிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறது? பேசாம இந்த ஜேசிபியை கடத்திட்டா என்ன? ஏண்டா நம்மளே படுக்க இடம் கிடைக்காம பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய மிஷினை எங்கடா ஒளிச்சு வைக்கிறது? எங்கடா ஒளிச்சு வைக்கிறது சொல்றா? எங்கடா கொண்டு போய் வைக்கிறது சொல்றா? அதுக்கு இல்லனே, ஏதாவது பெருசா பிளான் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகலாம்ல, அதுக்கு தானே பிளான் பண்ணி சொன்னேன். நீ பாஸா நான் பாஸா? நான் 10th பாஸ்னே. ஐயோ டேய், இந்த ஆபரேஷனுக்கு நான் கேப்டனா நீ கேப்டனாடா? நீங்க தான். தெரியுது இல்ல? அப்ப நான் சொல்றத கேளு. இப்போ நீ லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுற, அது தப்பு இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு இரிடியம், ஒரு யுரேனியம், ஒரு வைரம், ஒரு வைடூரியம், இந்த மாதிரில அடிச்சு பெரிய ஆள் ஆகணும். அண்ணே, என்னை விட நீங்க தான் பெருசா யோசிக்கிறீங்க. நீங்க தானே சூப்பர். அதனால தான்டா நீ கேப்டன், நான் அசிஸ்டன்ட். ஆமாண்ணே. டேய், நான் ஏதோ பதட்டத்துல சொல்றேன். நான் கேப்டன், நீ அசிஸ்டன்ட். புரியுதா? புரியுது புரியுது. பாரு அவங்கள. போடா அந்த பக்கம். மேடம் வர்றாங்க. வணக்கம்மா. வணக்கம் கோயிலாமா. யோ ராமலிங்கம், நீ எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? என்னம்மா நீங்க உலகம் புரியாத ஆளா இருக்கீங்க. இது ரொம்ப முக்கியமான மேட்டர்மா. என்னைய மாதிரி பெரிய பெரிய கடத்தல்காரங்க போன் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்றாங்களா? அதனாலதான் போன்ல சொல்லாம உங்களை நேர்ல வர சொன்னேன். என்னடா நான் சொல்றது? அண்ணே, நீங்க எது சொன்னாலும் சரியா தானே இது அப்பவே சொல்ல வேண்டியதானே? பேட்டாங்களா? ஆமாமா ஆமாமா ஆமாமா. இப்போ எதுக்கு இப்படி வலவலன்னு பேசிட்டு இருக்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம் அத சொல்லு. அம்மா, என் உறவுக்காரனை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அங்கதான் ராசாத்தியவும் அந்த குழந்தையவும் பார்த்தேன். டேய், ராசாத்தி எதுக்கு அந்த ரூம்ல இருந்து வரா? அந்த ரூம்ல யார் தான் இருக்கா? அண்ணே, போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிட போகுது. வா. வாடா.